இந்த சேனலை தொடர்ந்து நடத்த உதவி செய்ய நினைப்பவர்கள் உதவி செய்யலாம். வணக்கம். உலகமே எதிர்பார்த்து கொண்டிருந்த உலகின் மிகப்பெரிய கொடூரமான ஜெஃப்ரி எப்ஸ்டெயின் என்று சொல்லக்கூடிய நபருக்கும் நம்முடைய இந்தியாவினுடைய பிரதமராக இருக்கக்கூடிய நரேந்திர மோடிக்கும் என்ன தொடர்பு என்பதை இன்றைக்கு அம்பலப்படுத்தி இருக்கிறார்கள் அமெரிக்க ஊடகங்கள். ஜெஃப்ரி எப்ஸ்டீனுடைய ஃபைல் வெளிவந்திருக்கிறது. அதில் மோடியை பற்றி ஜெஃப்ரி எப்ஸ்டீன் இப்படி எழுதி வைத்திருக்கிறார். அதாவது, த இந்தியன் பிரைம் மினிஸ்டர் மோடி took advice and danced and sang in Israel for the benefits of the US president. They had met a few weeks ago. It worked. நல்லா கேட்டுங்க. உலகத்தில் தன்னுடைய பிஸ்னஸ் சாம்ராஜ்யத்திற்காக, இடைத்தரகர் வேலைக்காக ஏராளமான சின்ன குழந்தைகளை, இப்போ நீங்கள் லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா டொனால்டு ட்ரம்ப் என்று சொல்லக்கூடிய அமெரிக்காவினுடைய அதிபர் 13 வயது சிறிய பெண் குழந்தையை, அதை பற்றியெல்லாம் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா மனமெல்லாம் நம்ம உடஞ்சி போயிடுவோம். அந்த அளவிற்கு கொடூரமான சம்பவங்கள் அரங்கேறுவதற்கு காரணமாக இருந்த, புரோக்கராக இருந்த ஜெஃப்ரி எப்ஸ்டெயினுக்கும் மோடிக்கும் தொடர்பு. அந்த தொடர்பை அவர் சொல்லியிருக்கார். என்ன சொல்லியிருக்காருன்னா, ட்ரம்பினுடைய வேண்டுகோளுக்கு படி இஸ்ரேலுக்கு பிரதமர் மோடி சென்றிருக்கிறார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அது எதற்காக சென்றாரோ அது நடந்திருக்கிறது அப்படிங்கிறதையும் அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். இப்போது இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் மோடியை பார்த்து கேட்கிறார்கள், எதற்காக நீங்கள் இஸ்ரேலுக்கு சென்றீர்கள்? டொனால்டு ட்ரம்ப் சொன்னதனுடைய பேரில் நீங்கள் இஸ்ரேலுக்கு சென்றிருக்கிறீர்கள் அல்லவா? டொனால்டு ட்ரம்ப் சொன்னதை கேட்டுட்டு நீங்கள் அங்கே போய் என்ன பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது எங்களுக்கு தெரிஞ்சாகணும், நீங்கள் சொல்லியாகணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, வழக்கம் போல் பாஜக என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, இது ஒரு சாதாரணமான பிதட்டல், இஸ்ரேலுக்கு போனது அப்படிங்கிறது உண்மைதான், ஆனால் இதற்கு பின்னாடி வேறு எந்த உண்மையும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதில் அவர் வெளிப்படுத்தி இருக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, ட்ரம்புக்காக அவர் இஸ்ரேல் போகிறார் இல்லையா மோடி, அங்கே போன இடத்துல இஸ்ரேலில் போய் டான்ஸ் ஆடி இருக்கிறாரு, ட்ரம்புக்காக பாட்டு பாடியிருக்கிறாரு, இதையெல்லாம் செய்திருக்கிறார் அப்படிங்கிற தகவலும் இதில் வெளியாகி இருக்கிறது. உங்களுக்கு நல்லா தெரியும், ஜூலை 4 2017 அன்றைக்கு ட்ரம்ப் தான் அமெரிக்காவினுடைய அதிபராக இருக்கிறார். அது ஜூலை மாதம் 6 முதல் 7 வரைக்கும் இஸ்ரேலுக்கு மோடி சென்றார் என்பது எல்லா ஊடகங்களிலும் வெளிவந்த செய்தி. இப்போ மக்கள், இந்திய மக்கள் கேட்குறாங்க, எப்பா நீ 2014 ஆட்சி பொறுப்பில் வந்ததுலேருந்து இந்த 2026 வரைக்கும் அடிக்கடி வெளிநாடு போயிட்டே இருக்கிற இந்தியாவில் உட்காராம, அப்போ நீ எதுக்கப்பா போயிட்டுருக்கிற அப்படிங்கிற கேள்வி இதுக்காக தான் போயிட்டுருக்கிறியா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளை இந்திய மக்கள் இன்றைக்கு எழுப்ப துவங்கி இருக்கிறார்கள். நான் மீண்டும் சொல்கிறேங்க, உலக வரலாறை நீங்கள் படித்து பார்த்தீர்களானால் இந்த அளவிற்கு ஒரு கொடூரமான மனிதரை நீங்கள் சந்தித்திருக்கவே முடியாது. ஜெஃப்ரி எப்ஸ்டெயின் மாதிரியான ஒரு கொடூரமானவன், அவன் மிகப்பெரிய குற்றவாளி. சரியா? இவன் இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஏறத்தாழ 1,80,000 புகைப்படங்கள் இன்றைக்கு வெளிவந்திருக்கு. அதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2000த்திற்கும் அதிகமான வீடியோக்கள், பில் கிளின்டன்லேருந்து பில் கேட்ஸ்லேருந்து எக்கச்சக்கமான நபர்களுடைய பல்வேறு முறைகேடுகள் இன்றைக்கு அம்பலமாகி இருக்கிறது. உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும், சில மாதங்களுக்கு முன்பு நாம் உட்பட சுப்பிரமணிய சுவாமி ஒரு ட்வீட் போட்டு டக்குன்னு அதை டிலீட் பண்ணி கொஞ்ச நாள் அவரை காணோம். பிறகு அவர்கிட்ட கேட்கும்போது சுப்பிரமணிய சுவாமி சொன்னார், நான் கூடுதலாக மோடிக்கும் ஜெஃப்ரி எப்ஸ்டீனுக்குமான தொடர்புகளை பற்றி நான் விசாரிச்சுட்டு இருக்கிறேன், கூடுதல் தகவல் கிடைத்ததுக்கப்புறம் நான் அதை பற்றி சொல்லுவேன் அப்படின்னு சுப்பிரமணிய சுவாமி சொன்னதெல்லாம் இங்கே இந்த நேரத்தில் மறந்துட முடியாது. இப்போது மோடிக்கும் ஜெஃப்ரி எப்ஸ்டீனுக்குமான தொடர்பு முழுமையாக அம்பலமாகி இருக்கிறது. அப்போ இப்போ மோடி பதில் சொல்லியாகணும். நீங்கள் எவனையோ ஒருத்தனை, அதாவது பிஜேபி கட்சியில் இருக்கிற எவனையோ ஒருத்தனை விட்டுட்டு ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்து அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொன்னாலாம் இந்திய மக்கள் நம்ப மாட்டாங்க. மோடி பேசியாகணும், மோடி சொல்லியாகணும். ஏன்னா உலகம் சந்தித்ததுலேயே மிகப்பெரிய கொடூரமான குற்றவாளி ஒருவன். அவன் சொன்னான் அப்படிங்கிறதுக்காக பேரில் ட்ரம்புக்காக இஸ்ரேலில் போய் என்ன வேலை பார்த்துருக்குறீங்க? இப்போ இந்திய பிரதமர் அப்படின்னா வெளிநாடுகளுக்கு செல்கிறார்கள் என்றால் இந்தியாவிற்காக செல்கிறார். இந்தியாவுடைய அப்படி தானே பிஜேபிக்காரன் சொல்லிகிட்டு இருக்கிறான். இதோ அவர் விஸ்வகுரு போகிறாரு, 56 போகிறாரு, இதோ இந்தியா அப்படி ஆகுது இப்படி ஆகுது, உலக நாடுகளில் பெயர் இப்படி ஆகுதுன்னு எல்லாத்தோடனே வடை சுட்டுட்டு இருந்தீங்க. ஆனால் ட்ரம்புக்காக இவர் இஸ்ரேலுக்கு போயிருக்கிறாரு, அந்த போன சம்பவம் ஒர்க் அவுட் ஆகிருக்கு அப்படின்னு எப்ஸ்டெயின் அவனுடைய ஃபைலில் வெளிப்படுத்தி இருக்கிறான். ஒன்று பாருங்களேன், இந்த ட்ரம்ப் அப்படிங்கிறவன் ஈரானுக்கு எதிராக இப்போது மிகப்பெரிய தாக்குதல் நடத்துவதற்கு தயாராகி கொண்டிருக்கிறான். இந்த நேரத்தில் தான் இவன் எவ்வளவு பெரிய கொடூரமானவன் அப்படிங்கிறது மீண்டும் சொல்கிறாங்க. ஒரு 13 வயது குழந்தையை சிதைத்து இருக்கக்கூடிய விஷயத்தை அந்த ஃபைலில் பல பேர் வாசித்து எழுதியிருக்கிறாங்க.
நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், இப்படி எத்தனை எப்ஸ்டீனுடைய வீட்டு வளாகத்திலேயே ஏராளமான சிறிய பிள்ளைகள் கொன்று புதைக்கப்பட்டிருக்கிறார்கள்ங்கிற தகவல் எல்லாம் ஏற்கனவே வெளிவந்தது. இவங்க ஒரு புரோக்கர். இவனுக்கு அதாவது உலகத்தில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய கார்ப்பரேட்டுகளுக்கு அவங்களுக்குள்ள ஏதாவது விஷயம் நடக்கணும், இல்லை பெரிய அதிகார மட்டத்தோடு ஏதாவது நடக்கும் அப்படின்னா இவன் தான் புரோக்கர் வேலையாக பார்த்து இதற்கு அவங்க செய்கிறதுக்கு இதுக்காக தான் பெண் குழந்தைகளை இவன் பண்ணியிருக்கான். இப்போ நீங்கள் பாருங்களேன், உலகம் முழுக்க பெண்களுக்கு எதிராகத்தான் இருக்கிறது, பெண் குழந்தைகளுக்கு எதிரானதாகத்தான் இருக்கிறது. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய தொழிலதிபர்கள், அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பெரிய நீதிபதிகள், அரசு மட்டத்தில் இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகள், இவர்கள் எல்லாமே இந்த விஷயத்துக்குள்ளே வந்திருக்கிறாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் நீங்கள். உலகமே பெண் பிள்ளைகளுக்கு எதிராக சிந்தித்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். அப்போ இந்த நேரத்தில் தான் இவ்வளோ பெரிய குற்றவாளியாக இருக்கக்கூடிய நபருக்கும் மோடிக்கும் என்ன தொடர்பு என்பதை அம்பலமாகி இருக்கிறது. மோடி கண்டிப்பாக இது தொடர்பாக பதில் சொல்லித்தான் ஆகணும். அதனால தான் காங்கிரஸ் இன்றைக்கி பாராளுமன்றத்தில் ஒரு மிக முக்கியமான 3 கேள்விகளை முன்வைத்திருக்கிறார்கள். இது நம்முடைய தேசத்திற்கே அவமானம் அப்படின்னு காங்கிரஸ் தெளிவாக சொல்கிறார்கள். அவமானம் இல்லையா? அவமானம் தானே. இவ்வளோ பெரிய குற்றவாளி, ஒரு உலகமாக ஃப்ராட் ஒருத்தன், அவன் சொன்னான் அப்படிங்கிறது பேரில், அவன் ஒரு செய்தியை ட்ரம்ப் சொன்னாங்கிற பேரில் இஸ்ரேலுக்கு போயிருக்கிறார் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நீங்கள் அது எந்த அளவிற்கு அவமானமான விஷயம், இந்த தேசத்திற்கே அவமான விஷயம். ஆனால் இந்த சம்பவம் வெளிவந்து ஏறத்தாழ இன்றைக்கி ஒரு நாளாக போது, இன்று வரையிலும் வழக்கம் போல கள்ள மௌனம் காத்து கொண்டிருக்கிறார் நரேந்திர மோடி. இதற்கு வேறு ஏதாவது உலகத்தில் ஒரு நாடுனா இதுக்கு முன்னாடி பொறுப்பாக பதில் சொல்லியிருக்கணும். ஏன் ராஜினாமாவே செய்திருப்பார்கள். நான் என்ன குற்றச்சாட்டு ஒன்று இருக்குது, நான் அதை நிரூபணம் செஞ்சுக்கிட்டு நான் வெளியே வரேன்னு சொல்லிட்டு உண்மையிலே போயிருப்பாங்க. ஆனால் மோடி என்ன செய்து கொண்டிருக்கிறார்? வழக்கம் போல பதுங்கி கொண்டிருக்கிறார். கூட இருக்கிற ஆட்களை வைத்து ஊடகங்களுக்கு பதில் சொல்லி கொண்டிருக்கிறார். ஆனால் காங்கிரஸ் சொல்வதைப் போல இது யார் சொன்னாலும் போதுமானது அல்ல, மோடியே இதற்கான பதிலை சொல்ல வேண்டும். நீங்கள் இஸ்ரேலுக்கு சென்றிருக்கிறீர்கள், எப்ஸ்டைன் வெளிப்படுத்தி இருக்கிறார், ட்ரம்பிற்காக எதற்கு இஸ்ரேல் சென்றீர்கள், சென்று என்ன செய்தீர்கள் என்பதை சொல்ல வேண்டும் என்பதுதான். இப்போ நான் என்ன கேட்குறேன், அதனால தான் பாருங்களேன், கொஞ்ச நாளாகவே ட்ரம்ப் கலந்துக்கிற இந்த நிகழ்வுலையுமே மோடி கலந்துக்கலை. ஆனால் ஒன்று மட்டும் நான் சொல்கிறேங்க, ட்ரம்ப் சீக்கிரம் மாட்டிக்கிட்டு அங்கே அமெரிக்க அதிபர் பொறுப்புலேருந்து அவன் வெளியே வந்துடுவான். அதில் எந்த விதமான செய்யணும், அமெரிக்காவிலே மிகப்பெரிய கொந்தளிப்பு இருக்கிறது. அப்போ வெகு விரைவில் அவனுடைய சோழியை அமெரிக்க மக்களை முடித்து விடுவார்கள், அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆனால் எப்ஸ்டைன் ஃபைலில் இருக்கக்கூடிய மற்ற தலைவர்களும் இதற்கான பதில்களை சொல்ல வேண்டிய காலம் வந்துருச்சு, சொல்லித்தான் ஆகணும். அதனால தான் காங்கிரஸ் சொல்லுது, மோடியே இதற்கான பதிலை உடனடியாக சொல்லி ஆகணும் அப்படிங்கிறதா. மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். 3 யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது. தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதுல உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் இதுல என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.